தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்குள்ள வரவேற்கின்றோம். இன்றைய தலைப்பு பொய் வழக்குகள், போலீஸ் செய்யும் தவறுகள், நீதிபதிகள் அறியாததா? இதை பற்றி இன்று பேச இருக்கின்றோம். நம்மிடையே ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி ராஜாராம் வந்திருக்காரு. வணக்கம் சார். அதே போல வழக்கறிஞர் மனச்சந்திரன் வந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இப்போது கடந்த 2014 நடைபெற்ற ஒரு வழக்கு, அதாவது சரத்குமார்ன்றவர் அவர் மீது திருட்டு பழி சுமத்தப்பட்டு அவர் வேலைக்கு வைக்க போக முடியல, அது பண்ணி ஒரு கேஸ் போட்டிருக்காரு. கடந்த 8 ஆண்டு காலமாக எனக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா காவல்துறையை மீது ஒரு திருட்டு வழக்கு போட்டனால எனக்கு வேலை வாய்ப்பு போக முடியல. ஸோ இதனால் காவல்துறை எனக்கு மிகப்பெரிய இடைஞ்சலாக இருந்திருக்காங்க வேலை வாய்ப்புக்கு அப்படின்னு சொல்லும்போது, நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு பொய் வழக்கு போட்டிருக்கீங்க நீங்கள் அவர் மேலே அப்படின்னு சொல்லி இந்த 8 ஆண்டுகளுக்கு 8 லட்சம் ரூபாய் இன்னும் 3 மாதத்தில் நீங்கள் தரணும் அப்படின்ற விஷயத்தை ஒரு தீர்ப்பாக வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த தீர்ப்பானது அப்போ இன்னொன்று சொல்லியிருக்காங்க, அப்போ கொடுக்க வேண்டிய எஃப்ஐஆர் இப்போ கொடுக்குறீங்களே அப்படின்னு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீதிபதிகளுக்கு தெரிந்த விஷயமாக தானே இருக்கிறது. ஏன் தெரிந்த விஷயத்தே இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது 2017 இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த சரத்குமார் இவரும் உள்ளிட்ட ஒரு 5 பேர்கள் கொள்ளையடிக்க முயற்சி பண்ணாங்க, அதுக்காக பதுங்கியிருந்தாங்க, அப்போ பிடிச்சதா சொல்லி அந்த எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அந்த எஃப்ஐஆர் எந்த எஃப்ஐஆருமே பதிவு பண்ணால் 24 ஹவர்ஸ்க்குள்ளே அந்த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு போயிடணும். அதுவும் கொலை வழக்கு, இந்த மாதிரி பெரிய வழக்குகள் அப்படின்னா எவ்வளோ குயிக்கஸ்ட் இதில் போக முடியுமோ போகணும், எஃப்ஐஆர் ரீச் ஆகணும். ஆனால் அந்த எஃப்ஐஆர் 2017 போடப்பட்டது. 2025 ஜூன் மாதம்தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கோர்ட்டுக்கு போயிருக்கு. அப்போ இதிலேருந்து காவல்துறை எவ்வளோ ஒழுங்கீனமாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, 10 ஆய்வாளர்கள் இந்த 2017 2025 வரைக்கும் அந்த மதுகூர் காவல் நிலையத்தில் 10 ஆய்வாளர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க. இந்த வழக்கை பதிவு செய்த ஆய்வாளர் உட்பட வழக்கு பதிவு செய்த ஆய்வாளர் எஃப்ஐஆர் போட்டாங்க. அதில் விசாரித்து சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டுக்கணும். சார்ஜ் ஷீட் போடுறதுக்கு சாட்சியங்கள் இல்லை அப்படின்னா அந்த கேஸை ட்ராப் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் அவர் எஃப்ஐஆரே அனுப்பலையே. அப்புறம் எங்கே இன்வெஸ்டிகேட் பண்ணி சாட்சிகளை விசாரித்து சாட்சியங்களை கலெக்ட் பண்ணி அப்புறம் ஃபைனல் ரிப்போர்ட் எப்படி தாக்கல் பண்ணுவார்? எஃப்ஐஆரே அனுப்பலை அவர் அப்படியே விட்டுட்டு போயிட்டார். அதுக்கு பின்னாடி வந்தவங்களும் அந்த வழக்கை கவலைப்படவே இல்லை. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட சரத்குமாருங்கிறவர் அதன் காரணமாக வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறப்போ அவருக்கு விசா கிடைக்கல, உள்நாட்டிலையும் வேலை கிடைக்கல. எங்கே வேலைக்கு போனாலும் ஏதாவது கேஸ் இருக்குன்னா அந்த கேஸ் இருக்குங்கிறத காட்டுறாங்க. கேஸ் இருக்குதுன்னு காட்டுறவங்க அந்த கேஸு எந்த லெவலில் இருக்குது, அந்த கேஸு உண்மையான வழக்கு தானா, இல்லை அதுக்கு சாட்சியங்கள் இருக்கா இல்லையா, இல்லைன்னா அந்த வழக்கை ட்ராப் பண்ணணும். அதையும் பண்ணாமல் விட்ருக்காங்க. இப்போ அவர் உயர்நீதிமன்றம் மதுரை கிளையை அவர் நாடி அங்கே இது மாதிரி மனு தாக்கல் பண்ணி அந்த வழக்காக விசாரித்து அதில் நீதிபதிகள் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. இது உண்மையிலே காவல்துறையோட தவறு தான், இதில் மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு டிஎஸ்பி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களை மாதந்தோறும் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணி என்னென்ன வழக்குகள் இருக்குது, இந்த மாதம் ரிப்போர்ட்டாக இருக்குது, அந்த வழக்குகள் பழைய வழக்குகள் சார்ஜ் ஷீட் போடாமல் எந்த வழக்குகள் இருக்குது, என்ன காரணத்தினால அந்த கோப்பு எடுத்து எந்த காரணத்தினால அது விசாரிக்கப்படாமல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இதில் சாட்சியங்களை கலெக்ட் பண்ணுங்கள், கலெக்ட் பண்ண முடியலன்னா இந்த வழக்கை ட்ராப் பண்ணுங்கள், ட்ராப் பண்ணி மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ரிப்போர்ட் அனுப்புங்க அப்படிங்கிறத அவங்க அந்த விசிட்டில் எழுதணும். ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறாங்க. விசிட்டுங்கிறது போய் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருக்க ரெக்கார்டுகளை அட் ரேண்டம் பார்த்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எழுதிட்டு போகிறது. இன்ஸ்பெக்ஷனுங்கிறது இன்டீரியராக கம்ப்ளீட்டாக உள்ளே புகுந்து என்னென்ன இருக்குது ரெக்கார்டு, என்னென்ன வழக்குகள் இருக்குது, அது எந்த நிலைமையில் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவங்க தீர்வை சொல்லணும். சொல்லி அதை அவங்க செய்கிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். அந்த அறிக்கையை மேலதிகாரிக்கு அனுப்பிச்சு மேலதிகாரி நீங்கள் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கேரி அவுட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு அவங்க பதில் கொடுக்கணும் சம்மந்தப்பட்ட ஆய்வாளர்கள். இப்படிலாம் முறைகள் இருந்தும் எப்படி 8 ஆண்டுகள் இந்த வழக்கு போச்சு அப்படிங்கிறது தெரியல.
இது நிச்சயமாக காவல்துறையோட தவறு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சார் மானச்சந்திரன் சார் சார் வந்து இது காவல்துறையோட முழுக்க முழுக்க காவல்துறையோட தவறு அப்படின்னு சொல்கிறாரு. பட் நீதிபதிகள் அவங்க வந்து இவ்வளோ ஆண்டுகள் ஒரு வழக்கு நடக்கிறது, இதெல்லாம் தெரிந்த விஷயமாக தானே இருந்திருக்கும். அவங்களே கேட்குறாங்க, எஃப்ஐஆர் வந்து இவ்வளவு லேட்டாக தரீங்களேன்னா வழக்கு நடக்கும்போது கூட அதை கேட்டிருக்கலாம். ஆனால் இப்போ தான் அவங்க கேட்குறாங்க, இந்த விஷயத்தெல்லாம் முன்வைக்கிறாங்க, ஏன் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த அபராதம் அதையும் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு அபராதம் விதிக்கிறாங்க. ஸோ ஏன் வந்து முதல்ல இல்லாமல் இப்போ வந்து ஒரு லேட்டாக வந்து இந்த கேள்விகள்லாம் கேட்கப்படுது? ஏன் நீதித்துறையில் இது போன்ற தொய்வுகளும் ஏற்படுது? 8 லட்ச ரூபான்றது அபராதம் இல்லைங்க சார். 8 லட்ச ரூபான்றது நிவாரணம், காம்பன்சேஷன் கொடுக்கணும்ன்றது ஆர்டர். முதல் வார்த்தையை பதிவு பண்ணிக்கிறேன். இப்ப சமீபத்துல நம்ம இந்தியாவுல 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் கொண்டு வந்தாங்க. பாரதிய நியாய சங்கிதா 2023, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா 2023, பாரதிய சாட்சி அதிநியம் 2023. நம்மளுக்கு தெரியும், இந்தியன் பீனல் கோட், கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் வந்து நம்ம பழையலாவா ஆயிடுச்சுங்க சார். இப்ப இந்த 3 சொன்ன பாத்தீங்களா, பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏன்னு மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்கள். இந்த குறிப்பிட்ட டைம் ஃப்ரேம்குள்ள எல்லா ஸ்டேஜஸுமே நடக்கணும்ன்றது இதுல ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பாயிண்ட். செகண்ட், இப்ப நம்ம ஒரு குற்றம் நடக்குது, குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. எஃப்ஐஆருக்கும் அந்த சார்ஜ் ஷீட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட இடைவேளை இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு டைம் ஃப்ரேம். இப்ப சமீபத்துல ஒரு உச்ச நீதிமன்ற ஒரு தீர்ப்புல நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாள் நீதிபதி ஜஸ்டிஸ் நாகமுத்து ஐயாவை அமிகஸ் கியூரேவா அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இப்ப பாருங்க, பொய் வழக்கு எதனால பதியப்படுது, பொய் வழக்கு எதனால நடக்குது, அதுக்கு பல்வேறு காரணங்கள், பல்வேறு பின்னணிகள் இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ஒரு காவல்துறை அதிகாரி கவர்மெண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட நார்ம்ஸ் கொடுக்கணும். நாங்க வந்து இவ்வளவு பேருக்கு என்னென்ன செஞ்சிருக்கோம், என்னென்ன கேஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு, எவ்வளவு இது வரைக்கும் வழக்கு போட்டிருக்கோன்றது அவங்க நார்ம்ஸ் கொடுத்தாகணும். அது நம்ம ஒரு ஆஸ்பெக்டா பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர், இப்ப கூண்டாஸ் ஆக்ட், தமிழ்நாடு பிரிவென்ஷன் ஆஃப் டேஞ்சரஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆக்ட் 1982 ஒரு சட்டம் இருக்கு. இப்ப யார் வந்து ஒரு தொடர் குற்றவாளியோ அவங்க மேல இந்த சட்டம் கூண்டாஸ் ஆக்ட் பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப ஒரிஜினல் குற்றவாளி கிடைக்கலன்னா எதனா ஒரு இந்த ஹேபிச்சுவல் அஃபெண்டர் தொடர் குற்றவாளி இருக்காங்க இல்லைங்களா, அவங்களே வந்து வழக்கு பதிவு பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இப்ப நம்ம குற்றவியல் நடைமுறை சட்டத்துல பிரிவு 357 என்ன சொல்றாங்க, ஆர்டர் டு பே காம்பன்சேஷன் கிரவுண்ட்லெஸ்லி அரஸ்டட். ஒரு நபர் எந்த ஒரு பின்னணியும் இல்லாமல், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் கைது செய்யப்பட்டால் அவருக்கு நிவாரணம், காம்பன்சேஷன் தர வேண்டும் என்பது சட்டம். ஆர்டர் டு பே காம்பன்சேஷன் அண்டர் ப்ரொவிஷன் 357 ஆஃப் சிஆர்பிசி 1973. இப்ப பாருங்க சார், இப்ப பழைய லாக்கும் புது லாக்கும் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு இப்ப ஐபிசி ஓட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா கொடுக்கணும். அது எந்த வகையான அஃபென்ஸ் வேணாலும் இருக்கலாம், தெஃப்டா இருக்கலாம், கிட்னாப்பிங்கா இருக்கலாம், அப்டக்ஷனா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். இப்ப அந்த மாதிரி அஃபென்ஸ் நம்ம புது லான்னு சொல்லக்கூடிய பாரதிய நியாய சங்கிதா 2023ல அந்த குற்றங்களுக்கு பனிஷ்மெண்ட், தண்டனைய இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து ஒரு முக்கிய அம்சமா நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதே மாதிரிங்க சார், இந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எத்தனை வருஷம் பெண்டிங், கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம்க்கு அப்புறம் தான் வந்து இது வந்து ஒரு சீரியஸ் இஷ்யூவாவே நம்ம பார்க்கப்படுது. நம்ம பெட்டிஷனர் உயர் நீதிமன்ற மதுரை கிளையை அணுகி குவாஷ் பெட்டிஷன், எஃப்ஐஆர் குவாஷ், அதாவது செக்ஷன் 482 ஆஃப் சிஆர்பிசி, சேவிங் தி
இன்ஹரண்ட் பவர்ஸ் ஆஃப் ஹை கோர்ட்னு சட்டத்துல சொல்லுவோம். உயர் நீதிமன்றத்தின் உள்ளார்ந்த அதிகாரங்கள். ஒருவர் மேல ஒரு பொய்யா ஒரு தவறுதலா ஒரு எஃப்ஐஆர் போட்டிருந்தாங்கன்னா இந்த 482 பயன்படுத்தி அவர் வந்து எஃப்ஐஆர் குவாஷ் பண்ண சொல்லி கேட்கறதுக்கு அவருக்கு உண்டான உரிமை இருக்கு. அதே ஆஸ்பெக்ட் தான் நம்ம பெட்டிஷனர் அப்ரோச் பண்ணி உயர் நீதிமன்றத்தை அணுகி எஃப்ஐஆர் குவாஷ் பண்ணிருக்காரு. இதை விசாரித்த நீதிபதி சரி வழக்கு பொய்யாயிடுச்சு, அப்ப பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன ஒரு நிவாரணம் கொடுக்க போறோம், அரசு என்ன கடமைப்பட்டிருக்கு. இப்ப சாதாரண ஒரு நபருக்கே சமுதாயத்துல எவ்வளவு போராட்டங்கள், ஒரு தவறே செய்யாத ஒரு நபர் இத்தனை நாள் ஒரு குற்ற பின்னணியில இருந்து இருந்திருக்காருன்னு சொன்னாலே அவருக்கு யார் வேலை கொடுப்பா, சமுதாயம் அவர் எப்படி பார்க்கும்ன்றதுலாம் நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறிதாங்க சார். ஆனா மாண்புமிகு உயர் நீதிமன்ற நீதிபதி காம்பன்சேஷன் அவருக்கு கொடுக்கணும்னு சொன்ன ஒரு நல்ல ஒரு உத்தரவை நான் மனசார பாராட்டுறேங்க சார். கண்டிப்பாக சார். சார் இப்போது காவல்துறையோட அந்த மெத்தன போக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா தர்ஷன் அந்த இளைஞர் கூட ஒரு குழந்தைய பாலியல் பலாத்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தாயை கொலை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் போயிடும் கூட எந்த விதமான எவிடன்ஸ் சரியாக போலீஸ் தரல அப்படின்னு தான் விடுதலை செய்யப்பட்டிருக்காரு. திருப்பி அது மேல்முறையீடு போகிறாங்க. ஸோ காவல்துறை வந்து இது போன்ற விஷயங்களில் மெத்தன போக்காக இருப்பதாலலாம் பல குற்றவாளிகள் பல நிரபராதிகள் தண்டிக்கப்படுகிறார்கள், பல குற்றவாளி தப்பித்து விடுகிறார்ன்ற ஒரு பார்வை இருக்குது. அது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போது நீங்கள் சொன்னீங்களே அந்த சிறுமி பாலியல் வழக்கு, அந்த வழக்கில் வந்து ஃபஸ்ட்டு 90 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் போடணும். ஆனால் சார்ஜ் ஷீட் போடலை. அவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவர் குண்டாஸ் ஆக்டில் போட்டாங்க. பட் வந்து 90 டேஸ்க்குள்ளே சார்ஜ் ஷீட் போடலை. எவிடன்சஸ் கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டிருக்கணும். அந்த போடாத காரணத்தினால அதை காரணமாக சொல்லி தான் அவரை சொந்த ஜாமீனில் விடுதலை பண்ணியிருக்காங்க. அவர் ஜாமீனில் விடுதலை ஆகி வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறமா அந்த வழக்கில் சாட்சியங்கள் கலெக்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இதுக்கு இடையில் இவர் வெளியே வந்தவர் இந்த வழக்கை நடத்துறதுக்கு பணம் வேணும்னு சொல்லி தன்னோட தாயை கேட்குறாரு. கொடுக்க மறுத்ததுனால அவங்கள கொலை பண்ணிவிட்டு அவங்களோட நகைகள் 19 சவரன் நகைகளை திருடிட்டு போயிடுறாரு. இது குறித்து அவங்க அப்பா சேகர் அவர் தான் புகாரே கொடுக்குறாரு. அவர் கைப்பட எழுதி புகார் கொடுக்குறாரு. அந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணுறாங்க, மர்டர் ஃபார் கெயின். அந்த வழக்கு அவனை தேடுறாங்க. அவனோட செல்ஃபோன் டவர் லொக்கேஷன் வச்சு பாம்பேயில் இருக்கிறாருன்னு தெரிய வருது. மும்பைக்கு நம்ம காவல்துறைங்கிறது போகிறாங்க ஃப்ளைட்டில். போய் ஏர்போர்ட்டை விட்டு இறங்கி பார்க்கையில் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே அவனோட டவர் லொக்கேஷன் காட்டுது. அப்போ ஏர்போர்ட்டை விட்டு வெளியே வந்து பார்க்கையில் அது அங்கேயே இருக்கிறான். இவங்க போலீஸை பார்த்தோம், அவனுக்கு போலீஸு தெரியும். உடனே ஓட ஆரம்பிக்கிறாங்க, இவங்க சேஸ் பண்ணுறாங்க. என்னமோ ஒரு சினிமா ஷூட்டிங் மாதிரி நடக்குது. அவனை சேஸ் பண்ணி பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி கொண்டு வந்து அரெஸ்ட் பண்ணி நகையெல்லாம் ரெக்கவர் பண்ணி கோர்ட்டு மூலமாக அவங்க அப்பாவுக்கு கொடுத்துட்றாங்க. அந்த வழக்குலையும் சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அந்த வழக்கில் யார் புகாருக்கு கொடுத்தாங்களோ அவங்க அப்பாவே பிறல் சாட்சியாக மாறிடுறாரு. பிறல் சாட்சியாக மாறி அதாவது மனைவி இறந்து போயிட்டாங்க, மகனை வந்து காப்பாற்றணுங்கிற நோக்கத்தில் பொய்யான சாட்சி சொல்கிறாரு. அதனால அந்த வழக்கு விடுதலை செய்யப்படுது. இப்போ அந்த வழக்கில் வந்து இவரே எழுதி கொடுத்துருக்காரு, இவரே பிறல் சாட்சியாக மாறி இருக்காரு. இவர் தான் அந்த நகை காணும்னு சொல்லியிருக்காரு, இவர் தான் அந்த நகையை வாங்கிட்டு போயிருக்காரு. அப்படின்னா அந்த கேஸில் ஏன் சார்ஜ் ஷீட் அந்த அப்பீல் பண்ணலை? அவர் வந்து பொய்யான ஒரு ரெக்கார்டை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு, பொய்யான தகவலுக்கு நீதிமன்றத்துக்கு கொடுத்துருக்காரு. அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அப்பீல் பண்ணணும், அதுக்குள்ள முறையை பண்ணணும். இந்த வழக்கில் கீழ்கோர்ட்டில் வந்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க. 46 ஆண்டுகள் தண்டனையும் கொடுக்குறாங்க, சிறைவாசமும் கொடுக்குறாங்க. அதை அப்பீல் பண்ணுறாங்க. அப்பீலில் கன்ஃபார்ம் ஆகுது. எங்கே? ஹைகோர்ட்டில். சுப்ரீம் கோர்ட்டில் போகையில் தான் சில சந்தேகங்களுக்கு கிளப்புறாங்க. என்ன அப்படின்னா அதில் இருக்க உருவம் இவரை மாதிரி தான் இருக்குது, இவருங்கிறதுக்கு கன்க்ளூசிவ் ப்ரூஃப் இல்லை. இந்த மாதிரி வழக்குகளில் யாருமே ப்ரூஃப் வச்சுக்க மாட்டாங்க, ப்ரூஃப் கிடைக்காது. அது சிறு குழந்தை வீட்டு பக்கத்தில் விளையாடிட்டு இருந்த குழந்தைய வீட்டுக்குள்ளே கூட்டு போய் பாலியல் பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணி அதை வந்து வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போய் தள்ளி கொண்டு போய் ஒரு இடத்துல போய் அதை கொளுத்தி இருக்கிறான். இதுக்கெல்லாம் என்ன எவிடன்ஸ் கிடைச்சோ காவல்துறை அதை எடுத்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஆனால் கிளாரிட்டி இல்லை அதில் அப்படிங்கிற. ஏன்னா இதில் வந்து சாட்சிகள் நேரடி சாட்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சிசிடிவி ஃபுட்டேஜ் இந்த மாதிரி உள்ள சாட்சியங்களின் பேரில் தான் காவல்துறை சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அது வந்து போதுமான அளவுக்கு இல்லை இந்த சாட்சியங்கள் அப்படிங்கிற காரணத்தை சொல்லி
உச்சநீதிமன்றம் விடுதலை பண்ணியிருக்கு. இப்போ அதில் அப்பீல் பண்ணியிருக்காங்க நேற்று. ஆக என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வழக்குகளில் விடுதலை ஆகிறத பார்த்தா பொதுமக்களுக்கு வந்து ஒரு என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கில் கூட விடுதலை ஆயிடுறாங்களா? ஆமாம், இதில் வந்து பொதுமக்கள் பலரும் வந்து இந்த விஷயத்தில் கொதிப்படைஞ்சும் கூட பல்வேறு கருத்துக்கள் சமூக வலைத்தளம் பதிவு செஞ்சாங்க இல்லையா சார்? ஆமாம், இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு. அதே மாதிரி டாக்டர் சுப்பையா அப்படின்னு சொல்லிட்டு நரம்பியல் டாக்டர் அவர் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வராரு. வெளியே வர்றப்போ ரோட்டில் வச்சு அவர் கார் பக்கத்தில் வச்சு வெட்டி கொல்லப்படுறாரு. அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, மோட்டிவ் இருக்கு. சம்மந்தப்பட்டவங்களெல்லாம் கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டு கீழ் நீதிமன்றத்தில் சிலருக்கு தூக்கு தண்டனை, சிலருக்கு ஆயுள் தண்டனை கொடுத்தாங்க. உயர் நீதிமன்றமும் அந்த அப்பீல் கன்ஃபார்ம் பண்ணுச்சு. உச்ச நீதிமன்றத்தில் போயில விடுதலை ஆகிட்டாங்க. இந்த மாதிரி வழக்குகள் இருக்கு நிறைய. இதில் வந்து காவல்துறை வந்து தவறுகள் செய்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. சிலர் அவங்க சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது, அந்த எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுறது இல்லாமல் இருக்குது. இருந்த வழக்குகளும் கூட இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டைகளில் போது தப்பிச்சிடுறாங்க குற்றவாளிகள். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 1000 குற்றவாளிகள் தப்பிச்சிடலாம், ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்கிறதில் 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம் அப்படிங்கிற சொல்லலாம் நமக்கு வந்து அதுதான் தப்பு. இது ஒரு லூப் ஹோலா மாறிடுது. ஆமா, அதுதான் தப்பு. அங்கதான் தப்பே நமக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அரபு நாடுகளில் பாருங்க, தவறு செஞ்சாங்கன்னா விசாரணை சீக்கிரமா முடிச்சு உடனே தண்டனை நிறைவேற்றுறாங்க, கடுமையான தண்டனை. அது இல்லாத சூழ்நிலையில நம்ம நாடு வந்து ஒரு ஜனநாயக நாடு, பெரிய ஜனநாயக நாடு, உலகத்திலே பெரிய மக்கள் தொகை, அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. அப்ப இந்த நாட்டுல இவ்வளவு வேற வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா அந்த சட்டங்கள், அதோட நடைமுறைகள் அது வந்து ரொம்ப கடுமையா இருக்கணும். இருந்தாதான் இவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படும், சட்டத்தை கண்டு ஒரு பயம் இருக்கும். நிர்பயா வழக்கு கீழ் நீதிமன்றம் தூக்கு தண்டனை கொடுத்துருச்சு. ஆனா அந்த தூக்கு தண்டனை நிறைவேற்றுறதுக்கு 7.5 ஆண்டுகள் ஆச்சு. இன்னைக்கு அதிகாலையில தூக்கு தண்டனை நிறைவேற்றுறாங்க. நேற்று இரவு 1 மணி வரை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைகள் இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து சட்டத்தில் உள்ள இதெல்லாம் கொடுக்க வேண்டியதுதான். ஆனால் இந்த மாதிரி ஒரு லூப்ஹோல் 7 வருஷம் வரைக்கும் எடுத்துட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது வந்து தடுக்கப்படும். நீங்க பாத்தீங்கன்னா அந்த பம்பாய் தாக்குதல், அதுல கசாப்புக்கும் கூட வந்து நீண்ட நாள் விசாரணை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா சார்? அந்த தண்டனை கொடுக்கறதுக்குள்ள பெரிய விஷயமா போயிடுச்சு அதுல. அதான் சொல்றேன், அதாவது நடைமுறைகள், நீதிமன்ற நடைமுறைகள். இப்போ நம்ம வழக்கறிஞர் நண்பர் சொன்னாங்க, இது மாதிரி இப்போ 3 சட்டங்கள் மாத்தி இருக்கிறாங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம் தான். ஆனால் இந்த நடைமுறைகள் மாற்றப்படணும் கண்டிப்பாக சார். மதன்சந்திரன் சார், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழக்கு என்பதே வந்து அது முடிப்பதற்கே நீண்ட காலம் ஆகிடுது. அதாவது வந்து ஒரு ஆமை வேகத்தில் செல்லக்கூடிய வழக்காக தான் இருக்குது. கவாயும் கூட சொன்னார், பல வழக்குகள் இன்னும் தேங்கி கொண்டு தான் இருக்கின்றது, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்ல. ஸோ இது போன்ற இப்போ வந்து இந்த சரத்குமார் போன்ற வழக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா மிகவும் தாமதப்பட்ட ஒரு தீர்ப்பாக தான் பார்க்கப்படுது. ஸோ இந்த தாமதப்பட்ட தீர்ப்பே வந்து அநியாயத்தில் போய் சேர முடிகிறது தான் பார்க்குறாங்க பலரும். அந்த நிரபராதிகள்லாம் பார்க்குறாங்க, நாங்கள் தண்டிக்கப்படுகிறோம் தேவையில்லாமல் சொல்கிறாங்க. இது எப்படி சார் இந்த தாமதப்பட்ட வழக்குகள்லாம் பெரிய பிரச்சனையாக போய் முடியுது சார், எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்வி கேட்டீங்க. சமீபத்துல நம்ம இந்தியாவோட 53வது தலைமை நீதிபதி பதவி ஏற்றுக்கொண்டார். அவங்களோட எய்ம் பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுல விரைவான நீதி கொண்டு வரணும்ன்றது தான் ஒரு ஸ்வீரிங் செரிமோனிலே இன்சிஸ்ட் பண்ணாரு. பொதுவா நம்மளுக்கு சட்டம் எத்தனை வகைன்னு கேட்டா நம்ம 2ன்னு சொல்லுவோம். ஒன்னு வந்து சிவில் நேச்சர்னு சொல்லுவோம், இன்னொன்னு வந்து கிரிமினல் நேச்சர்னு சொல்லுவோம். சமீபத்துல நம்ம உச்ச நீதிமன்றத்தால ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. அந்த ஸ்கீம் பேரு மீடியேஷன் ஃபார் நேஷன் சொல்லுவாங்க சார். மீடியேஷன் ஃபார் நேஷன். அதாவது ஒரு 90 நாள் இந்தியா ஃபுல்லா இந்த ஸ்கீமை வந்து ஒரு பப்ளிக் ஒரு அவேர்னஸ் கொண்டு வரணும்ட்டு மீடியேஷனை பத்தி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. இந்த சமரசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் பாத்தீங்கன்னா, இந்தியால இருக்கிற எல்லா நீதிமன்றத்திலையும், உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் இல்லாமல் எல்லா கீழமை நீதிமன்றங்களும், சபார்டினேட் ஜுடிஷியரின்னு சொல்லக்கூடிய எல்லா கீழமை நீதிமன்றத்திலும் மீடியேஷன் சப் சென்டர்ன்ட்டு கொண்டு வந்துட்டு இருக்காங்க சார். உதாரணத்துக்கு குடும்ப தகராறுகள், காசோலை தகராறுகள், சொத்து தகராறுகள், இந்த மாதிரி சிவில் நேச்சர் கொண்ட வழக்குகளை சமரசம் மூலியமா தீர்த்து கொள்ளலாம்ட்டு இப்ப உச்ச நீதிமன்றத்தால ஒரு நல்ல ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு போயிட்டு இருக்காங்க.
அதே மாதிரி நம்ம பாராளுமன்றத்தால கூட மீடியேஷன் ஆக்ட் 2023ன்ற ஒரு சட்டத்தை இப்ப சமீபத்துல கொண்டு வந்தாங்க. அதே மாதிரிங்க இப்ப நம்ம கிரிமினல் கேஸுக்கு வருவோங்களே, கிரிமினல் கேஸ்ல கூட ப்ளீ பார்கெனிங் ஒரு கான்செப்ட் இருக்கு. ப்ளீ பார்கெனிங் இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் இந்த கான்செப்டை பயன்படுத்தி பாதிக்கப்பட்ட நபருக்கு என்ன தீர்வோ என்ன நிவாரணமோ டக் 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 டக்குன்னு இந்த ப்ளீ பார்கெனிங் கான்செப்ட் மூலியமா முடிச்சுப்பாங்க. நம்ம இந்தியாவில் இது எப்படி செயல்படுத்திட்டு இருக்காங்கன்னு பார்த்தோம்னா, பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதே மாதிரி டெரரிசம் அப்படி பார்க்கக்கூடிய குற்றங்கள், அதே மாதிரி ஒரு குற்றம் 7 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு தண்டனை பெறக்கூடிய ஒரு குற்றம், இந்த 3 கான்செப்ட் வந்ததுன்னா இந்த ப்ளீ பார்கெனிங் சொல்றக்கூடிய கான்செப்ட் அப்ளிகபிள் ஆகாது. மத்தபடி ஒரு குற்றவியல் வழக்குல 4 படிநிலைகள் இருக்கு. ஒன்னு வந்து இன்வெஸ்டிகேஷன், புலன் விசாரணை. 2வது வந்து இன்கொயரின்னு சொல்லக்கூடிய நீதிமன்ற விசாரணை. 3வது படிநிலை வழக்கு விசாரணை, ட்ரையல்னு சொல்லுவோம். 4வது படிநிலை அதர் ப்ரொசீடிங்ஸ். அந்த அதர் ப்ரொசீடிங்ஸ்ல ஆர்கியூமெண்ட், அப்பீல் அந்த ஸ்டேஜ்லாம் வரும் சார். இப்ப நம்ம வழக்கு எங்க டிலே ஆகுது, ஒரு நீதி எங்க தாமதிக்கப்படுதுன்னா இந்த ட்ரையல்ல தாங்க சார் பொதுவா தாமதிக்க பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம லா கமிஷன், அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் இந்த ட்ரையல் ரிஃபார்ம்ஸ், இந்த வழக்கு விசாரணை எப்படி சீர்திருத்தலான்றது பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால ஒவ்வொரு படிநிலைகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் ஃப்ரேம் பிக்ஸ் பண்ணிருக்காங்க. டைம் ஃப்ரேம் அது வந்து உண்மையாலுமே வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம இந்திய நாட்டுல டெக்னாலஜி டெவலப் ஆயிட்டு இருக்குங்க சார். டெக்னாலஜிக்கு சம்பந்தமான சட்டம் இந்தியாவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 இப்ப இருக்கு. இப்ப இன்னும் அப்டேட்டட் வெர்ஷன்ல இன்னும் நிறைய லாஸ் கொண்டு வரணும். இப்ப நீங்க நீதிமன்றத்தெல்லாம் இப்ப நீங்க பிரசன்ட் சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா சாட்சியோ இல்லைன்னா சாட்சி யாரா இருந்தாலும் நேர்ல வரணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வீடியோ கான்பரன்சிங் மூலியமாவே நம்ம எவிடன்ஸ் கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இப்ப டெக்னாலஜி டெவலப் ஆனதால நம்ம இந்த மாதிரி ஆஸ்பெக்ட் புது சினாரியோலாம் நம்ம ஜுடிஷியரிக்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அதனால நம்மளுக்கு விரைவான ஒரு நீதி கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமா நம்ம இந்திய நீதித்துறையில ஒரு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குங்க சார். அதே மாதிரி பல்வேறு சட்டங்கள் இன்னும் இயற்ற போறாங்க நம்ம மத்திய அரசால. உதாரணத்துக்கு டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டு வர போறாங்க. இப்ப எல்லாமே இப்ப ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஹெல்ப்பால எல்லாமே எல்லா துறையும் இயங்கிட்டு இருக்கிறதால நம்ம நீதித்துறையிலையும் அதை வந்து இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா இப்ப கொண்டு வர இருக்காங்க. இதெல்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா நம்ம நீதித்துறை இன்னும் சிறப்பா செயல்படும். நம்ம நீதியை எவ்வளவுக்கு சீக்கிரமா ஒரு வழக்காடி லிட்டிகன்ட் பெற முடியுமோ அவர் நீதிமன்ற கதவை தட்டி அவர் பயன்படுத்தி கொள்ளலாம்ன்றது என்னோட தாழ்மையான விடை சார். ஓகே சார். சார் இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறை மீது ஏற்கனவே வந்து பொதுமக்கள்கிட்ட வந்து ஒரு அச்ச உணர்வு, அது இல்லாமல் வந்து கேலிக்குரிய விஷயமாகவும் இருக்குது. பல படங்கள்லாம் கூட காட்டும்போது ஜெயலலிதா முதல்வராக இருக்கும்போது தயவுசெய்து காவல்துறையை வந்து திரைப்படங்களில் வந்து ரொம்ப இழிவாக காட்டாதீங்கன்னு ஒரு விஷயமே சொல்லியிருந்தாங்க. இருந்தபோதும் இப்போ பொதுமக்களுக்கு அந்த நம்பிக்கை காவல்துறை மீது இன்னும் கொஞ்சம் சில அதிகாரிகள் மீது இவங்க செயல்படுவதனால நமக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் பல வழக்கில் இது போன்ற வழக்கில் வந்து பொதுமக்களுக்கு வந்து காவல்துறை மீது இருக்க நம்பிக்கை குறைந்து கொண்டே வருது சார். இது எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது காவல்துறை அந்த காலத்தில் எம்ஜிஆர் அவங்க நடித்த காலத்தில் காவல்துறையை பற்றி இழிவாலாம் எடுக்க மாட்டாங்க. ஆனால் பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் சில டைரக்டர்ஸ் சமீப காலமாக காவல்துறையில் குற்றம் செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க. குற்றவாளிகளுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க ஒரு 5-10% கெட்டவர்கள் இருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லவே இல்லை. அந்த கெட்டவர்கள் இருக்கிறத மட்டுமே தாம் பணம் சம்பாதிக்கிறதுக்காக
பொதுமக்கள்கிட்ட எடுத்துக்காட்டி இளைஞர்களையும் இளைஞர்களையும் மனசை காவல்துறைக்கு எதிராக திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இல்லை சார், இப்போ கூட பார்த்தீங்கன்னா காவல் நிலையங்களில் போனால் கூட பொதுமக்கள் சரியான முறையில் மறிக்கப்படுவது இல்லையா? அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. அதை மாற்றுறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்க்கணும். அது மட்டும் இல்லை, காவல்துறையை நம்பி வராங்க அப்படின்னா அவங்களுக்கு காவல்துறை வந்த உடனே அவங்களுக்கு என்ன ஏது என்னங்கிறது கேட்கணும். அதுக்காக தான் காவலர்கள் கொஞ்சம் ரஃபாக பேசிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக பெண் காவலர்களை இப்போ ரிசப்ஷனிஸ்டாக போட்டிருக்காங்க ஒவ்வொரு காவல் நிலையத்துலையும். பெண்கள்னா ஒரு பெண்கள் ஏதோ ஒரு குறையை சொல்லணும்னா கூட அவங்க பயப்படாமல் அவங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்கள உட்கார சொல்லி என்னென்னு கேட்டு அவங்க சொல்கிறத எழுதி கையெழுத்து வாங்கி அது எந்த அதிகாரியை பார்க்கணுமோ அவங்ககிட்ட அனுப்பக்கூடிய அந்த மாதிரி நடைமுறைகள்லாம் வந்துட்டுருக்கு. பெண்கள் காவல் நிலையங்கள் ஜாஸ்தி கொண்டு வந்திருக்கோம். பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதுக்கு நிறைய சட்டங்கள்லாம் போட்டிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இல்லை இந்தியாவிலே எடுத்துங்க, ரிப்போர்ட் ஆகக்கூடிய கேஸஸில் 70 to 80 கேசஸ் எல்லாமே சீட்டிங் கேசஸ், ஆன்லைன் சீட்டிங். ஆமாம், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு கட்டமைப்பு நம்மகிட்ட இல்லை. ஷைலேந்திர பாபு சார் ரிட்டையர்ட் டிஜிபி சொன்னாங்க, ஒரு ஆண்டில் 1500 கோடி லாஸ் ஆகிருக்கு அதில். ஆனால் திருட்டு இது மாதிரி வழக்குகளில் 500 கோடி தான் லாஸ் ஆகிருக்கு. 3 மடங்கு அந்த குற்றங்கள் அதிக அளவுக்கு நடக்குது. அதை கண்டுபிடிக்கக்கூடிய கட்டமைப்பு நம்மகிட்ட இல்லை. ஒன்று. ரெண்டாவது இந்த வழக்குகளில் தண்டனையே இல்லை. ஐடி ஆக்ட்னு சொல்லிட்டு இதில் தண்டனைங்கிறது 6 மாதம் 1 வருஷம் அவ்வளோதான். அதே மாதிரி இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் என்னன்னா வெடிகுண்டு மிரட்டல். டெய்லி வெடிகுண்டு மிரட்டல் எவனோ ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட எதுலேருந்து அனுப்புகிறானோ அந்த இமெயிலை அந்த ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பிபிஎன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அது மாதிரி நிறைய ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் அதை வச்சு அவன் பள்ளிகளுக்கும், ஏன் முதலமைச்சர் அலுவலகத்துக்கும், பல கட்சி அலுவலங்களுக்கு, அது மட்டும் இல்லை ஹைகோர்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு மிரட்டல் எடுத்துக்கிட்டு இருக்கான். அவனை நம்மளால கண்டுபிடிக்க இயலலை. இந்த மாதிரி ஆப்புகளை தடை பண்ணணும். அது தடை பண்ணிட்டு அந்த ஆப் மூலமாக பண்ணக்கூடியவன் யாராக இருந்தாலும் அவனை பிடிச்சி நீங்கள் கண்டுபிடிச்சி சட்டத்தின் முன்னால் நிறுத்தினாலும் ஒரு 6 மாதம் இல்லைன்னா 1 வருஷம் தான் தண்டனை. இவங்களுக்கு சரியான தண்டனை, சட்டங்களை மாற்றணும். இதுக்கு இதெல்லாம் லேசாக வியூ பண்ணக்கூடாது. வெடிகுண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க, துப்பாக்கியால் சுட்டா அந்த குண்டு நேரையாக தான் போகும். ஆனால் ஒரு வெடிகுண்டு வெடித்தா 360 டிகிரி இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படும். ஆனால் வெடிகுண்டு இதில் இது வரைக்கும் இவங்க சொன்னதில் இல்லை. ஆனால் பதற வைக்கிறான்ல, அலற வைக்கிறான்ல, பீதி அடைய வைக்கிறான் இல்லையா, இப்போ அவனை விடலாமா? அப்போ தீவிரவாதி, குண்டு வைக்கிறவன் தீவிரவாதின்னா குண்டு இருக்குன்னு சொல்லி மிரட்டுறவன் தீவிரவாதி தான். அந்த தீவிரவாதியை எப்படி ட்ரீட் பண்ணுறோமோ அது மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அவனுக்கு என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் இவனுக்கும் பயன்படணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். இன்டர்போல் மூலமாக அவனை கண்டுபிடிக்கணும். அவன் இந்தியாவுக்குள்ளே இருந்தே கூட பண்ணலாம். ஆமாம், இல்லை இந்தியாவை சேர்ந்தவோ வெளிநாட்டிலேருந்து கூட பண்ணலாம். இல்லை இந்தியாவுக்கு எதிரான வேறு யாரை கூட பண்ணலாம். ஆனால் கரெக்டாக இவங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி கரெக்டாக இமெயில் அனுப்புகிறான்னா, இப்போ சமீப காலத்தில் அதுவும் பள்ளி குழந்தைகள், வருங்காலம் அவங்க தான், அவங்களையே பீதி அடைஞ்சு ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலையை அந்த பெற்றோர்களையும் பீதி அடைய செய்கிறான். இப்போ கார் வெடிகுண்டு வச்சான் அப்படின்னா அவன் தீவிரவாதி ஒத்துக்கிறான். ஆனால் இவன் யாரு? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி சட்டங்கள் மாற்றப்படணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் தான் இந்தியா இவ்வளோ பெரிய ஜனநாயக நாடு, இவ்வளோ ஜனத்தொகை கொண்ட நாடு, அந்த மக்கள் காவல்துறையையும் சட்டத்தையும் மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பாக சார். சார், இப்போ நீதிமன்றமே இப்போ மக்கள் இப்போ அதிகமாக நம்புவது நீதிமன்றம் தான். ஏன்னா பல வழக்குகளை நீதிபதிகளே தானாக முன் வழக்குகளை சுமோட்டோ முறையில் எடுத்து அதற்கான தீர்வெல்லாம் காண்றாங்க. ஸோ இதுபோல் இந்த சரத்குமார் போன்ற வழக்கெல்லாம் கூட நீதிபதிகள் இதுபோல் ஒரு தீர்ப்பு வழங்குவதனால தான் அவர்களுக்கு இப்போ பொதுமக்களுக்கும் விளிம்பு நிலை மனிதர்களுக்கும் ஒரு நம்பிக்கையான நிகழ்வாக இருக்கிறது. ஸோ இன்னும் அதிகப்படியாக இது மாதிரி என்னெல்லாம் செயல்படலாம் நினைக்கிறீங்க சார் நீதிமன்றத்தில்? சார், நீங்க சொன்ன மாதிரி சுமோட்டோ தாமாக ஒரு நீதிபதி ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்கலாம். சுமோட்டோ இப்ப பாத்தீங்கன்னா சமுதாயத்துல என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது, அதுக்கு நீதி வேணும்னா நம்ம கடைசி ஆயுதம் எங்க கிடைக்கணும்? நம்ம நீதிமன்றத்துல தான் கிடைக்கும். இப்ப நம்ம நீதிமன்றம் கதவை தட்டும் போது நம்மளுக்கு நீதி கிடைக்கும்ன்றது மக்களின் நம்பிக்கை. நம்மளோட கடைசி ஆயுதமே எந்த இடத்துல நம்ம பயன்படுத்த முடியும்னா நம்ம நீதிமன்றத்துல மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். எந்த வழக்கு சுமோட்டோவா எடுக்கணும், எது எடுக்க கூடாதுன்றது நீதிபதிகளோட
டிஸ்கிரிஷனரி பவர் சார். அதுல வந்து நம்ம தலையிட முடியாது. இப்ப பாத்தீங்கன்னா பொதுவா நம்மளுக்கு வந்து உயர் நீதிமன்றத்தையோ உச்ச நீதிமன்றத்தையோ எந்த பெட்டிஷன் மூலியமா அணுகலாம்னா ரிட் பெட்டிஷன் மூலியமா அணுகலாம். நம்மளுக்கு பல்வேறு வகையான நீதி பேராணைகள் இருக்கு. உதாரணத்துக்கு ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், கோ வாரண்டோ, செர்ஷரி, இந்த மாதிரி பல நீதி பேராணைகள் இருக்கு. இப்ப கரண்ட் சினாரியோ எப்படி போயிட்டு இருக்குன்னா, பொதுநல வழக்கு, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஃபர்ஸ்ட்லாம் பாத்தீங்கன்னா இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா எதனா ஒரு பொதுவான ஒரு நோக்கத்துக்கு ஒரு பொதுவான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு நீதிமன்றத்தை அணுகுவாங்க. இப்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் வந்து பப்ளிசிட்டி இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனா மாறிடுச்சு. அவங்க கொஞ்சம் பிரபலப்படுத்திக்கிறதுக்கு நம்ம நீதிமன்றத்தை வந்து பயன்படுத்துற மாதிரி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டாங்க. நீதிபதிகளும் பார்த்துட்டு சும்மா இருக்கிறது இல்ல, அதுக்கேத்த மாதிரி காஸ்ட் போட்டு விட்டுறாங்க. அதுக்கேத்த ஒரு பிரைம ஃபேசி இருந்தா மட்டும்தான் அவங்க வந்து அந்த வழக்கை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி நல்ல நல்ல வழக்குகளை அவங்க விரைவா நீதி கொடுக்குறாங்க. யார் யாரெல்லாம் ஒரு தவறான நோக்கத்துல நீதிமன்றத்தை அணுகுறாங்களோ அதுக்கேத்த பனிஷ்மெண்ட்டை, அதுக்கேத்த கான்சிக்வன்ஸை அப்படியே திருப்பி கொடுத்துட்றாங்க சார். நன்றி சார், நன்றி சார். நேரில் இன்று உரைகள் நிகழ்ச்சியிலே தலைப்பு வந்து பொய் வழக்குகள் போலீஸ்கள் செய்யும் தவறு பற்றி பேசினோம். நம்முடைய அரங்கத்திற்கு வந்து தங்கள் கருத்துக்களை பதிவு செய்த ராஜாராம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதேபோல் மதன் சந்திரன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த உரைகள் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.